திரும்ப கட்டப்படுமா? திரும்ப என்னால ஜெபிக்க முடியுமா? திரும்ப நான் ஊழியம் செய்வேனா? திரும்ப ஆண்டவருக்காக பயன்படுவேனா? ஆண்டவரோடு உள்ள உறவு திரும்ப எனக்கு கிடைக்குமா? நான் இழந்து போன குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? இழந்து போன வருமானம் எனக்கு திரும்ப வருமா? இப்படிப்பட்ட எத்தனை கேள்விகளோடு இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு திருவிழம் பெற்றுகிறார். இல்லை, மறுபடியும் நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். மறுபடியும் இழந்து போன அந்த வருமானங்கள் உங்கள் கைகளிலே வரப்போகிறது. மறுபடியும் கர்த்தர் நீங்கள் தலை குனிந்த இடத்திலே தலையை நிமிர பண்ண போகிறார். மறுபடியும் அந்த சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். மறுபடியும் அந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்கள் சரீரங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி முன்பாக இருந்ததை விட ஆரோக்கியமாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் குழம்பி போய் வந்திருக்கலாம். இதுவரையிலும் நடக்காதது இனியா நடக்க போகுது. நான் மறுபடியும் அந்த மாதிரி ஒன்றை யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போக முடியாது. உங்களுடைய நிறைய பேருடைய மனது ஒருவேளை இறுக்கமாய் மாறி இருக்கலாம். பாஸ்டர், இல்லை பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் மறுபடியும் அந்த மாதிரி செய்ய முடியும்? இல்லை, எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் ஒரு தெளிவோடு நான் பிரசங்கம் பண்றேன். நான் பிரசங்கம் பண்ணும் போதே எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. இங்க இருக்கிற நிறைய பேருடைய குடும்பத்தை கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே மறுபடியும் கர்த்தர் கட்ட போகிறார். நீங்க மறுபடியும் ஊழியம் செய்ய போகிறீர்கள். ஆமென். நீங்கள் மறுபடியும் சந்தோஷப்பட போகிறீர்கள். மறுபடியும் இந்த பட்டு போன விருட்சம் தழைக்க போகிறது. ஆமென். கர்த்தர் மறுபடியும் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு சிலர் கைகளை உயர்த்தும் போது நீங்க சொல்லலாம், எனக்கு வேற ஒன்னையும் கட்டணும்னு நான் நினைக்கல. ஆனா இடிந்து போய் கிடக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி தரிசனத்தை எதையும் பார்க்கல பாஸ்டர். இப்பொழுது நான் ஜெபமே என்னால பண்ண முடியல பாஸ்டர். என்னால ஊழியமே பண்ண முடியல. முன்னாடி மாதிரி என்னால உபவாசம் இருக்க முடியல. என்னுடைய ஆவி தொய்ந்து போய் இருக்கிறது. என்னுடைய ஆவி சோர்ந்து போய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கட்டுவது வெறும் வெளி வாழ்க்கையை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் கட்ட போகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தர் இந்த ஆண்டு ஜெபிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் ஜெபிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா.